Statistics. Exercise 14.1, problem number 5. In a retail market, fruit vendors were selling mangoes kept in packing boxes. These boxes contain varying number of mangoes. The following was the distribution of mangoes according to the number of boxes. Find the mean number of mangoes kept in a packing box. Which method of finding the mean did you choose? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில்லறை சந்தை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சில்லறை சந்தையில பல வியாபாரிகள் மாம்பழங்களை பெட்டிகள்ல போட்டு விற்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு பெட்டி அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பல எண்ணிக்கையில மாம்பழங்கள் வந்து இருக்கு. கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்டியில சராசரியா எவ்வளவு மாம்பழங்கள் வந்து இருக்கு. இதுக்கு நீங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றதான் கொஸ்டின். இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இங்க நமக்கு டீடைல்ஸ் ரெண்டு காலம்ல வந்து கொடுத்து, ஃபர்ஸ்ட் காலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் மேங்கோஸ் எவ்வளவு மாம்பழங்கள், அடுத்த காலம்ல நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் எவ்வளவு பெட்டிகள். ஸோ இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி மீன் ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்க நமக்கு கொடுத்துருக்க டேட்டா கண்டினியூஸா வந்து இல்லை. அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா 50 to 52, அடுத்து 52 தானே வரணும். இங்க 53 வந்து இருக்கு. கண்டினியூஸா இல்லாதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், கண்டினியூஸா மாத்தணும். ஸோ கண்டினியூஸா மாத்தணும்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத இப்போ வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா 55 இருக்கா, 55ல எண்ட் ஆகுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 56ல ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து என்னது, 1. 56 மைனஸ் 55 வந்து பாத்தீங்கன்னா 1. ஸோ இந்த 1 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 0.5 வந்து கிடைக்குமா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அதாவது இங்க இருக்க லோயர் லிமிட்ல 0.5 சப்ராக்ட் பண்ணணும், அப்பர் லிமிட்டோட 0.5 ஆட் பண்ணணும். சரிங்களா. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எதுக்குன்னா, அதாவது கிளாஸ் இன்டர்வல், அதாவது டேட்டாஸ் வந்து கண்டினியூஸா இருக்கிறதுக்காக இந்த மாதிரியான ப்ரொசீஜர் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ இப்போ நம்மோட கிளாஸ் இன்டர்வல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளாஸ் இன்டர்வல் 50ல 0.5 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 49.5 வந்து கிடைக்குமா. அடுத்து 52ஓட 0.5 ஆட் பண்ணீங்கன்னா 52.5 வந்து கிடைக்கும். 53ல 0.5 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 52.5. 55ல 0.5 ஆட் பண்ணோம்னா 55.5. 56ல 0.5 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 55.5. 58ல 0.5 ஆட் பண்ணோம்னா 58.5. 59ல 0.5 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 58.5. 61 plus 0.5 61.5. 62ல மைனஸ் 0.5னா என்ன கிடைக்கும், 61.5. 64ஓட 0.5 ஆட் பண்ணீங்கன்னா 64.5. ஸோ இப்போ நம்மளோட டேட்டா வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்திருக்கு, கண்டினியூஸா வந்து இருக்கு. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இங்க நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் அப்படின்றது எதை வந்து இண்டிகேட் பண்ணுது, ஃப்ரீக்வன்சியை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதை FI மூலமா நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ அடுத்து என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, மிட் பாயிண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ மிட் பாயிண்ட் வந்து எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம், XI மூலமா ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த XI ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், அதாவது அப்பர் லிமிட் லோயர் லிமிட். ஸோ இங்க இருக்க லோயர் லிமிட், இந்த அப்பர் லிமிட், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு 2ஆல டிவைட் பண்ணுமா. ஸோ பண்ணோம்னா நமக்கு இங்க என்ன கிடைக்கும், 49.5 பிளஸ் 52.5. இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு 2ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு இங்க கிடைக்கிற ஆன்சர் 1. அதே மாதிரி 52.5 பிளஸ் 55.5 டிவைடட் பை 2 வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், 54 வந்து கிடைக்குமா. நெக்ஸ்ட் 55.5 plus 58.5 divided by 2. ஸோ இங்க நமக்கு 57 வந்து கிடைக்கும். அடுத்து 58.5 plus 61.5 divided by 2. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 60 வந்து எக்ஸாக்டா வந்து கிடைக்கும். 61.5 plus 64.5 divided by 2. 63 வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு தேவையான மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறது டி. AI வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், XI மைனஸ் ஆஃப் A. இங்க A அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அசியூம்டு மீனை வந்து இண்டிகேட் பண்ணுது. அசியூம்டு மீன்.
ஸோ இங்க நம்ம ஏயா என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 57. அதாவது எக்ஸ்ஐல எது மிட்ல இருக்கு அப்படின்றத பாருங்க. ஸோ 57 தான் மிட்ல வந்திருக்கு. ஸோ நம்மளோட ஏயோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 57. அஷ்யூம்டு மீன் வந்து பாத்தீங்கன்னா 57 அப்படின்னு வந்து எடுத்துக்க போறோம். இங்க ஏயோட வேல்யூ 57. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? டிஐ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டிஐ வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் எக்ஸ்ஐ மைனஸ் ஆஃப் ஏ. அதாவது 51ல 57 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா -6 வந்து கிடைக்குமா? 54ல 57 சப்ராக்ட் பண்ணா -3 கிடைக்குமா? 57ல 57 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 0 வந்து கிடைக்கும். 60ல 57 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 3 வந்து கிடைக்கும். 63ல 57 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 6 வந்து கிடைக்குமா? இப்போ நமக்கு தேவையான டிஐ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐ இன்டூ டிஐ. அதாவது ஃப்ரீக்வன்சியும் டிஐயும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வந்து கிடைக்கும்? 15 இன்டூ -6. 15 இன்டூ -6 என்ன கிடைக்கும்? -90 வந்து கிடைக்குமா? ஸோ -90. அடுத்து 110 இன்டூ -3. -330 வந்து கிடைக்குமா? 135 இன்டூ 0. 0 வந்து கிடைக்கும். 115 இன்டூ 3. 345 வந்து கிடைக்குமா? 25 இன்டூ 6. 150யா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதாவது எஃப்ஐ டிஐ வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ இங்க இருக்க வேல்யூஸை நம்ம வந்து சம் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐயோட வேல்யூ வந்து கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு வாட்? இங்க இருக்க வேல்யூஸை எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? 75 வந்து கிடைக்கும். ஸோ 75. அதே மாதிரி நம்பர் ஆஃப் பாக்ஸஸ். ஸோ நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் வந்து எதை வந்து இண்டிகேட் பண்ணுது? ஃப்ரீக்வன்சியை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ சம்மேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எதுக்கு வந்து ஈக்குவல்? இங்க இருக்க வேல்யூஸ் எல்லாமே நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 400. ஸோ இப்போ நம்ம இங்க ஃபாலோ பண்ணிருக்க மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா அஷ்யூம்ட் மீன் மெத்தட். அஷ்யூம்ட் மீன் மெத்தட். ஸோ பை அஷ்யூம்டு மீன் மெத்தட் மீனை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது மீனை வந்து பொதுவா எக்ஸ் பார் மூலமா ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸ் பார் எதுக்கு வந்து ஈக்குவல்? அஷ்யூம்டு மீன் பிளஸ் சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ. ஸோ இங்க ஜஸ்ட் வேல்யூஸ் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணா போதும். ஸோ அஷ்யூம்டு மீன் ஏயோட வேல்யூ எதுக்கு வந்து ஈக்குவல்? 57 வந்து ஈக்குவல். 57 பிளஸ் சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ. ஸோ இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 75வா? 75 டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ. ஸோ சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ ஓட வேல்யூ 400. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 57 பிளஸ் 75 25 நால டிவைட் பண்ணீங்கன்னா 3 வந்து கிடைக்குமா? 400 25 நால டிவைட் பண்ணீங்கன்னா 16 வந்து கிடைக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3/16 வந்து கிடைச்சிருக்கு. 3 16 நால டிவைட் பண்ணீங்கன்னா 0.1875 வந்து கிடைக்கும். That is equal to 57 ஓட 0.1875 ஆட் பண்ணீங்கன்னா 57.1875 வந்து கிடைக்கும். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 57.19 வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட மீன். ஸோ இந்த ஆன்சர் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு பாக்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா சராசரியா 57.19 மேங்கோஸ் வந்து இருக்கு. ஸோ இதை தான் இந்த வேல்யூ வந்து ரெப்ரசென்ட். ஸோ தேர்ஃபோர் the mean number of mangoes kept in a packing box is equal to 57.19. So இதுதான் ஆன்சர் வந்து ஹைலைட் பண்ணுங்க.